اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاقين شفيع المذنبين حياة العالمين حبيب رب العالمين جد الحسن والحسين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد وعظم عظيم الشان أهل بيت أطهار إمام العالمين سيد الساجدين جد خواجہ معین الدین ابو محمد علی زین العابدین الحسینی مدنی علیہ افضل الصلاة واکمل السلام وافاض علینا البرکات منه دهر الدهر آمین آمین. المعروف இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் நாயகம் அவர்களின் ஷஹாதத்து முகத்தஸா உருசு ஷரீஃபுடைய முபாரக்கான தினமாகும் இந்த முஹர்ரமுல் ஹராம் பிறை 18வது இந்த தினம் சையதுல் அவ்வலீன் வல் ஆஹிரீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் அவர்களின் முபாரக்கான மடியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அலி மகாம் சுல்தானுல் ஆலமீன் சையதுஷ் ஷுஹதாய் சையதுனா மல்ஜானா கௌசனா இமாமுல் கௌனைன் வ ஸகலைன் இமாமுத் தாரைன் இமாமுல் ஆலமீன் இமாமுல் ஹுமாம் இமாமுல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் மௌலா ஹுசைன் அலைஹி அஃதல் ஸலாத்தி வ அக்மல் ஸலாம் வ ஃபஅல் அலைனா அல் பரகாத் மின்ஹு தஹரத்தன் ஆமீன் ஆமீன். சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மடியில வைத்து கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உம்முல் முஃமினீன் ஹதரத்தினா உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வ நஃபானா மின் பரகாத்திஹா ஃபித் தார் ஆமீன். அவர்களுடைய முபாரக்கான பைத் ஷரீஃப்ல வச்சு அந்த சமயத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலி நாதீமை ஜியாரத் ஷரீஃப் செய்வதற்காக மஷ்ஹூர் சஹாபியான ஜலீலுல் கத்ர் சஹாபியான உஹதில் ஷஹீதான ஹஜ்ரத்துல் அக்தஸ் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய திருமகனாகிய ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுமா மாஷா அல்லாஹ் வாப்பாவும் பத்ர் சஹாபி புள்ளையும் பத்ர் சஹாபி அல்லாஹு அக்பர் கபீரா வாப்பா உஹதுல ஷஹீதான சஹாபி ரொம்ப பிரபலமானவன் மாஷா அல்லாஹ் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹு அக்பர் கபீரா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபிக நுஜூம் என்ற லிசானுல் ஹக்கல் கரீமால் பிஷாரத் செய்த அந்த ஸ்டார்ஸில் ஹோலி கிரேட் ஸ்டார்ஸில் அந்த மகா கௌரவமிக்க நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரம் ஹஸரத் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த நட்சத்திரத்துடைய திருமகனாகிய ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஹஸரத் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முபாரக்கான ஜியாரத் ஷரீஃப். நாயகம் உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து கண்மணி நாயகம் முபாரக்கான
மடியில சதுருல் கரீமோடு கட்டி பிடிச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அற்புதமான காட்சியை கண்ட ஹஸரத் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சார் ரலியல்லாஹு தஆலா சஹாபா கண்மணிகள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதமான ஹரகாத்து ஷரீஃபையும் சகனாத்து தய்யிபாவையும் கண்டு ஆனந்த பரவசம் அடைந்து அதில் ஃபனாவாகி போகக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் மாஷா அல்லாஹ். அவங்க எல்லாம் என்ன துனியால வாழும் பொழுதே ஜன்னத்து ஃபிர்தௌஸுக்கு போயிட்டாங்க மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் பார்க்கறத விட அந்த ஆனந்தத்தை விடவா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஜானஷீன் அரிஷே பரீன் என்ற ஹாஜா மொய்னுல் சிஷ்தி மாஷா அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த அல்லாஹ்வுடைய நூறு முத்லகான வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்துஹா வஜ்ஹுல் அலீல் அலீமே ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த மகத்தான பாக்கியத்தை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் ஹாஜா மொய்னுடைய பரக்கத் செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக மாஷா அல்லாஹ். அப்ப இந்த பாக்கியத்தை தங்களுடைய வாழ்வாக பெற்றவங்க அல்லவா, வாழ்க்கையில் ஒரு நாள் அல்ல. சஹாபாக்கள் சஹாபத்து ஜமீய சஹாபத்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன், சஹாபாக்கள் முனாஃபிகீன்கள் அல்ல. ஜமீய சஹாபத்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் சொன்ன சாபிகூன் அவ்வலூன் வல் முஹாஜிரின் அன்சாரி அவர்களை இத்திபா செஞ்ச தாபிஈன். இவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் மாஷா அல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா இந்த துனியாலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுத்துட்டான். முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய சுஹபத்து ஷரீஃப், ஜியாரத்து ஷரீஃப், மவத்தத்து ஷரீஃப். அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் மாஷா அல்லாஹ் தபரானியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபவி மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மடியில பேரானந்த பரவசத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாணிக்கமான இமாம் அலி மகாம் சுல்தானு ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா சையதுல் ஆலமீன் சையதனா ஹுசைன் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்மலுஸ் ஸலாம் வ ஃபாத அலைனா அல் பரக்காத் மின்ஹு தஹரத் தலாம். இமாம் ஹுசைன் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் அவர்களை காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுக்கு லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத் கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓ ஜாபிரே, என்னுடைய இந்த செல்வ புத்திரரான தவச்செல்வமான இந்த திருமகன் ஹுசைனுக்கு ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு பேரு அலி. அந்த குழந்தைக்கு பேரு அலி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைய பெறப்போற சிறப்பான வாப்பானாகவே குழந்தையா ரசூலுல்லாஹின் மடியில கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்பயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைனுடைய அந்த திருமகனாருக்கு பேர் என்ன, அலின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசாலா என்ன பேர் வச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன அந்த அலிதான் இன்னைக்கு நாம உருசுல் முபாரக் செய்யக்கூடிய அருசுல் கரீமான இமாம் சஜ்ஜாத் சையீது சாஜிதீன் அபு முஹம்மத் அலி ஜைனுல் ஆபிதீன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அசல் பேர் மசாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமால் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாமுடைய அருமை வாப்பா நாயகம் இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய சுல்பு தய்யிபால இமாம் ஜைனுல் ஆபிதீன் இருக்கும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன அலின்னு பேர் வச்சுட்டாங்க மசாலா. அல்லாஹ் அக்பர். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு துராப் மௌலல் ஆலமீன் அபுல் ஹஸனைன் குர்ரத்துல் பத்தூல் சித்திகுல் அக்பர் ஃபாரூக்குல் ஆலம் ஜாமில் குர்ஆன் அமீருல் முஃமினீன் வாரிச ரசூலுல்லாஹ் வசிய ஹபீபுல்லாஹ் நஃப்ஸ முஹம்மது சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அத்மலுஸ் ஸலாம். அவர்கள் பேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அன்பும் பிரியமும் பாசமும் வச்சிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமானவர் ஹஸனைன் கரீமே. அப்ப அவங்களோட பிள்ளைக்கு நாயகன் தன்னுடைய முபாரக்கான பேரை வைக்கல, சரி அலி நாயகத்துடைய பேரை வைக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இது இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க அலியின் மீது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிரியம்னு சொல்லி மாஷா அல்லாஹ். அதனாலதான் என்ன அலியை நேசித்தவர் முஃமின் ஆவார், அலியை வெறுத்தவர் முனாஃபிக் ஆவார்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் நிஃபாக்குடைய
அந்த நிலை என்ன, நிலைப்பாடு என்ன, ஈமானுடைய அலாமத் என்ன, நிஃபாக்குடைய அலாமத் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க மாஷா அல்லாஹ். அதனால தான் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃப்ல சிஹாசித்தால இமாம் அபூ ஈசா திருமிதி ஷரீஃப் பதிவு செய்றார். இன்னா குன்னா லா நஅரிஃபுல் முனாஃபிகூன் பிபுக்திஹிம் அலி இப்னு அபூ தாலிப். இன்னா குன்னா ஜமுல இருக்கு, தஸ்னியா இல்ல வாஹிதுல இல்ல. நாங்க எல்லாரும் என்ன ஹஸரத் அபூ சயீத் அல் குத்ரி இன்னா குன்னானா அங்க யார் வருவா? சஹாபத்தெல்லாம் வருவாங்க மாஷா அல்லாஹ். தாபீனா வருவா விட நாங்கள் எல்லாம்னு சொன்னா அபூ சயீத் அல் குத்ரி அவங்க சஹாபில, சாபிக்குன்னு அவனுள்ள உள்ள சஹாபில மாஷா அல்லாஹ். அவங்களோட வாப்பா என்ன பத்ர் சஹாபி. பத்ருக்கு இவங்களை கொண்டு வந்தாங்க. அப்ப குழந்தையா இருந்தாப்புல அபூ சயீத் அல் குத்ரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பிட்டாங்க. புரிஞ்சா? அதுக்கு பிறகு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காஸ் காதிமாக 12 யுத்தத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காஸ் காதிமாக சஹாபி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா மதீனா முனவராவுடைய முஃப்தியா இருந்தாங்க மாஷா அல்லாஹ். இன்னொரு முக்கியமான விஷயம், 1000க்கு மேல ஹதீஸ்களை அறிவித்த அறிவிப்பார் ராவியன்கள்ல இவங்களும் ஒரு ராவி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா. 1000 ஹதீஸுக்கு மேல அறிவிச்சவங்க பெரும்பாலும் என்ன அப்படி அறிவிச்சிருக்க மாட்டாங்க. விளங்குச்சா? ஆனால் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு 1000 ஹதீஸுக்கு மேல அறிவிச்ச ராவியன்கள்ல ஒரு ராவி மாஷா அல்லாஹ். அந்த அவ்வளவு பெரிய பிரபலமான சஹாபி சொல்றாங்க, இன்னா குன்னா லா நஅரிஃபுல் முனாஃபிகூன் பிபுக்திஹிம் அலி இப்னு அபூ தாலிப். இன்னா குன்னா மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ண விஷயத்தை அவங்க என்ன ஏலான் செய்றாங்க. நாயகன் டிக்ளேர் பண்ண விஷயத்தை ரசூலுல்லாஹ்வுடைய சாஹிப ரசூலுல்லாஹ் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அதை ஏலான் செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. இன்னா குன்னா லா நஅரிஃபுல் முனாஃபிகூன் பிபுக்திஹிம் அலி இப்னு அபூ தாலிப். யாரு சேனா அலி அலைஹிஸ்ஸலாமுடைய அஸமத் ஷரீஃப் பேசும்போது யாருக்கு ஹராரத் ஆகுதோ, யாரு அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய ஆதாக்களை என்ன தூக்கி பிடிக்கிறானோ, யாரு அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்துக்கு அதுவு கொடுத்த ஆதாக்களை எல்லாம், அதியத்து கொடுத்த ஆதாக்களை எல்லாம் என்ன ஹைலைட் பண்றானோ அவன் யாரு? முனாஃபிகீன்கள்னு சொல்லி நாங்கெல்லாம் என்ன மனசுல ஆதிக்கிட்டோம், நாங்கெல்லாம் மாலூம் ஆதிக்கிட்டோம், மஃஹூம் ஆதிக்கிட்டோம் சொல்றாப்ல. இன்னா குன்னா லா நஅரிஃபுல் முனாஃபிகூன், நாங்க அறிஞ்சுக்குவோம் பிபுக்திஹிம் அலி இப்னு அபூ தாலிப். அதே நேரத்துல இன்னா குன்னா லா நஅரிஃபுல் மூமினூன் பிஹுப்பிஹிம் அலி இப்னு அபூ தாலிப், நாங்க மூமின்கள் யாருன்னு புரிஞ்சுக்குவோம் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாமுடைய மஹப்பத் ஷரீஃப்ல அஸமத் ஷரீஃப்ல அலியுடைய மஹப்பத்துல ஃபானியா ஒரு ஆளு, ஃபனா ஒரு ஆளு மூமின்னு நாங்க மனசுல ஆக்குவோன்னு யாரு சொல்றா? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாப்ல மாஷா. சாஹிப ரசூல் சொல்றாப்ல, சஹாபி ரசூல் சொல்றாப்ல மாஷா. சஹாபி ரசூல் சொல்றாப்ல மாஷா. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அந்த ரிவாயத்து, இந்த ரிவாயத்து, தாரீஃப், சிகத், புரிஞ்சா? ருவாத் விளங்குச்சா? டிக்ளேர் ஆகிடுச்சப்பா, நீ ஒன்னும் தேட தேவையில்லை. கண்ணை மூடிக்கிட்டு போ, ஹுப்பா அலில மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துருவ. யார் ஒருத்தன் கண்ணை மூடிக்கிட்டு செய்தனா அமீருல் மூமினீன் நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மஹப்பத் ஷரீஃப்ல டிராவல் பண்றானோ அவன் போய் சேர்ற மகாம் ஷரீஃப் இது முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய. ஆமீன் ஆமீன் ஆமீன். மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பேர்ல ரசூலுல்லாஹ்க்குள்ள மஹப்பத் ஷரீஃபை இல்ஹார் ஆக்குறாங்க மாஷா. ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமான் பிஷார செய்றாங்க, ஓ ஜாபிரே, என்னுடைய இந்த மாணிக்கமான தவச்செல்வம் ஹுசைனுக்கு ஒரு அழகான புள்ள வரும், வாரிசு வரும், குழந்தை வரும். அந்த திருமகனுக்கு பேர் என்ன? அலி. மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து திருவாயால பயான் பிஷார செய்றாங்க, ஜாபிரே, அந்த அலிக்கு ஒரு புள்ள வருவாப்ல, அந்த புள்ள பேரு முஹம்மத். சுப்ஹானல்லாஹ். முதல் சேன அலி நாயத்தை ஹைலைட் பண்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்து தன்னுடைய திருநாமத்தை சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் முதல் பிறக்கிற புள்ளைக்கு ஏன் பேரு, அடுத்த புள்ளைக்கு அலி பேருன்னு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஹுசைனுடைய முதல் தவச்செல்வத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய நஃப்ஸுல் கரீமான
அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல நஃப்ஸ முஹம்மதியோட நஃப்ஸ அலிய அல்லாஹ் மசாலா என்ன வாசிலாக்கி முவஸ்ஸிலாக்கிட்டான். வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸகும்னு சொல்லுங்க ஹபீபே. வ அன்ஃபுஸனா மசாலா. அன்ஃபுஸனா யார் மசாலா? ذات முஹம்மதி ذات அலி மசாலா. நஃப்ஸ முஹம்மதி நஃப்ஸ அலி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்னங்க ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபகர் முஜதவல்லாம் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அல் அன்சாரி ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹாக்கில் கலம எப்படி பிஷார செய்றாங்க? அலியே இந்த என் புள்ள ஹுசைனுக்கு மாஷாஅல்லாஹ் ஒரு புள்ள வருவாப்ல. ஒவ்வொரு வீட்டிலையும் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய மது ஷரீஃப் சொல்லுங்க மாஷாஅல்லாஹ், வீடு சந்தோஷமா இருக்கு மாஷாஅல்லாஹ். எந்த வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மனாகிப் அல்முசர் செய்யப்படுதோ அந்த வீட்டில் உள்ள அந்த ஃபேமிலி அப்படியே மாஷாஅல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அல்லாஹ் ஆக்கும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹஸரேன் கரீமுடைய நாரன் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்ன அப்போ சையதுனா சையதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன். சையதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபகர் முஜதவல். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜஸது முபாரக்கான ரூஹு ஷரீஃப் அல்லாஹ் ஊதுன உடனேயே அரிசில பார்வை பட்ட உடனே முதல் என்ன பட்டுச்சு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அரிசி முழுக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லா சொர்க்கத்தையும் அல்லாஹ் காட்டினான். எல்லா சொர்க்கத்திலையும் ஒரு செடி இலை பூ காய் பாக்கி இல்லை, எல்லாத்திலும் எழுதப்பட்டிருந்துச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஹய்யுல் கய்யிமான அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்துடைய இஸ்முல் ஆலமான முஹம்மதுங்கிற இஸ்முல் ஆலத்தை மாஷாஅல்லாஹ் அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன ஆலா அர்ஃபா அஃஸல் மகாமுல அல்லாஹ் ஹைலைட் பண்றான். அந்த நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய திருநாமத்தை ஹைலைட் பண்றாங்க மாஷாஅல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மாணிக்கமான திருமகனார் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து பிறக்கிற முதல் பிள்ளைக்கு என்ன நாயகம்? முஹம்மதுன்னு பேர் வைக்கிற, அலின்னு பேர் வைக்கிறாங்க. அலிக்கு ஒரு புள்ள வரும் ஜாபிர், அந்த புள்ள பேரு முஹம்மது மாஷாஅல்லாஹ். அந்த புள்ளைய நீங்க பாப்பீங்க மாஷாஅல்லாஹ், அந்த புள்ளைய நீங்க காணுவீங்க. அந்த முஹம்மதுக்கு என்னுடைய ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாத்தை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி இந்த சந்தோஷமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் சஹாபிட்ட சொன்னதுனால திருவாயால அவங்களுக்கு தூருல் ஹயாத்தை கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். தூருல் ஹயாத்தை கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அல் அன்சாரி ரலியல்லாஹு லைஃப் லாங் லைஃப் கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு. தூருல் ஹயாத் கொடுத்துட்டாங்க மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அந்த சையதுனா அலி இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்துல என்ன ஒரு அஜபுல் அஜாயிபான ஹல்க் ஷரீஃப் அவங்க மாஷாஅல்லாஹ். யார்? இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் சஜ்ஜாத் இமாம் அபு முஹம்மத் அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் அலி மகாம் சுல்தான் ஆலமீன் சுல்தான் ஷஹதா அல் முஜ்தபல் கர்பலா மௌலா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஹயாத்து தய்யிபால இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய முதல் நிக்காஹ் ஷரீஃப் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு உடைய ஹிலாஃபத்துல சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கமாண்டர் ஆக்கி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈரானை ஃபத்ஹாக்கிட்டு வரதுக்கு ஒரு படை அனுப்புனாங்க. ஃபாத்திஹ ஈரான் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த டைம்ல ஈரானுடைய பாஷாவுடைய திருமகள், ஈரானுடைய ராஜாவுடைய பிரின்சஸ் ஜஹான் ஷாஹாங்கிற பேருடைய உலக அழகியான ஜஹான் ஷாஹாவை கனிமத் எல்லாம் வரும்போது அவங்களும் வர்றாங்க கூட கனிமத்தோட. அந்த டைம்ல இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜஹான் ஷாஹாவை நிக்காஹ் செய்து வைக்கணும்னு சொல்லி சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை அழைத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க.
சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹுடைய கல்பு ஷரீஃபில் இருந்த அந்த ஈமானுடைய கமாலியத்தும் கமலியத்தும். ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹ், அவங்களுடைய மகன் இருக்கிறாப்புல இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய உமர் ஷரீஃப் முபாரக்கான வயசுல ஒத்த வயசு யாரு? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹ் கல்யாணம் முடிச்சு வைக்கல. ஆனா அப்துல்லா பின் உமர் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாப்புல. அவங்க வயசுல உள்ள யங்ஸ்டர் சஹாபாக்கள்லாம் அவங்களை என்ன உஷார்படுத்தினாப்புல, அப்துல்லா பின் உமர் உங்களுக்கு நீங்க பெரிய பிரின்சஸ் நீங்க நிக்கா செய்ய போறீங்கன்னு சொல்லி வேர்ல்டுலயே ரொம்ப பியூட்டிஃபுல் கேர்ள் நீங்க என்ன கல்யாணம் முடிக்க போறோம் என்ன அவங்கள ரொம்ப குஷிப்படுத்தினாப்புல. அவங்க ரொம்ப குஷியா இருந்தாப்புல. ஆனால் நடந்த சம்பவம் என்ன? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மகனுக்கு மாஷா அல்லாஹ் கல்யாணம் முடிச்சு வைக்கல ஜஹான் ஷாஹாவை. அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன காட்டுறாங்க? நான் உலகத்துக்கெல்லாம் ஜனாதிபதியா இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருக்கு நான் காதிம் தான் காட்டுறாங்க. மாஷா அல்லாஹ். மக்தூம் அல் ஆலமீன் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். மக்தூம் அல் ஆலமீன் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அபூ துராப் அபுல் ஹஸனைன் குர்ரத்துல் பத்தூல் நஃப்ஸுல் முஹம்மதி சையதுனா அலி இப்னு அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்க தான் மாஷா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் மௌலா அலி முஷ்கில் குஷாவை அழைத்து என்ன செய்றாங்க? சையதுனா இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிக்கா செஞ்சு வைக்க சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதை யாருங்க? சஹாபாக்கள். மாஷா அல்லாஹ். தன்னுடைய நஃப்ஸுக்காக அவர்கள் வாழ்ந்தவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய ரிதாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரிதாவையும் மக்சதாக்கி வாழ்ந்தவர்கள். அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸுப்பு அஸ்ஹாபீன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கலிமால் பிஷார செஞ்சாங்க. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாங்க. யார் சஹாபாக்களை சப்பு செய்தானோ அவன் என்ன ஹலாக் ஆயிட்டான்னு அர்த்தம். சஹாபாக்களை சப்பு செய்தவன் ஹலாக்கா போயிட்டான். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய அஹலையும் நம்முடைய அஹ்பாபை அல்லாஹ் காப்பாற்றுவான். காரணம் என்ன? நம்முடைய ஈமான் சலாமத்துக்கு நாம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய ஈமானை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ரோல் மாடலே நமக்கு சஹாபாக்கள் தான். மாஷா அல்லாஹ். அவங்க இடத்துல நம்ம படிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் ஷரீஃப் என்ன, அஹ்லு பைத் அத்ஹாருடைய மவதத் ஷரீஃப் என்ன நாமோ சஹாபாக்கள் தான் படிக்கணும். மாஷா அல்லாஹ். முனாஃபிகீன்கள்ட்ட அல்ல, அஹ்லு பைத் அத்ஹாருடைய ஆதாக்கள்ட்ட அல்ல, அஹ்லு பைத் அத்ஹாருடைய ஆஷிகீன்களான சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் ரிضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் பரகாத்திஹி ஃபித் தாரைன் ஆமீன். மாஷா அல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஜஹான் ஷாஹாவை சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிக்காஹ் செஞ்சு வைக்கும்படி சையதுனா மௌலா அலி நாயத்தை கூப்பிட்டு சந்தோஷமா சொல்றாங்க. அலி அலைஹிஸ்ஸலாம் அதை அல்ஹம்துலில்லாஹ் கபூல் செய்து ஜஹான் ஷாஹான் சொன்ன என்ன ஆழத்துக்கெல்லாம் அரசின் அர்த்தம். சர்வலோகங்களுக்கும் பேரரசி யாரு? விலாத முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஸனைன் கரீமைனுடைய அருமை உம்மா நாச்சியார் தான். மாஷா அல்லாஹ். ஆகையால அலி அலைஹிஸ்ஸலாம் ஜஹான் ஷாஹாங்கிற அந்த பேரை சேஞ்ச் பண்ணி ஷெஹர் பானுன்னு பேர் வைக்கிறாங்க. ஷெஹர் பானுன்னு பேர் வச்சு அந்த ஷெஹர் பானு ரலியல்லாஹு அன்ஹாவ மாஷா அல்லாஹ் சையதுனா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு நிக்காஹ் செஞ்சு வச்சாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத் நபவியாவை அப்படியே இத்திபா செய்யறாங்க. இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல் புள்ள பிறக்குது, ஆம்பளை புள்ள. அந்த புள்ளைக்கு பேர் மாஷா அல்லாஹ் அலி அக்பர்னு வச்சாங்க இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் புள்ள பிறக்கிற புள்ளைக்கு அலின்னு தானே பேர் வச்சாங்க, அலி அக்பர்னு வச்சாங்க. மாஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ்ல ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இல்முல் கைப். மாஷா அல்லாஹ். அலி அக்பர்னு வச்சாங்க பேர். மாஷா அல்லாஹ். அடுத்து ஒரு புள்ள பிறந்துச்சு, அந்த புள்ளைக்கும் பேரு அலின்னு வச்சாங்க, அலி அவுசத்னு வச்சாங்க. மாஷா அல்லாஹ். அலி அவுசத்னு வச்சாங்க. மாஷா அல்லாஹ்.
அலி அக்பர் அலைஹிஸ்ஸலாம் கர்பலா ஷரீஃப்ல ஷஹீத் ஆயிட்டாங்க. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய முதல் நாயகத்துடைய திருவாக்கு முதல் புள்ள பிறந்துச்சுன்னு அலின்னு பேர் வச்சுட்டோம். ரெண்டாவது பிள்ளைக்கு வேற பேர் வைக்கணும்னு வைக்கல. இமாம் ஹுசைனுக்கு தெரியும் மாஷா அல்லாஹ் இந்த புள்ள அலி அக்பர் ஷஹீத் ஆயிடுவாப்ல மாஷா அல்லாஹ். நம்முடைய நஸ்ல தையபா நஸ்ப முபாரக்கா என்ன ஹத்தல் கியாமத் வரைக்கும் போற அலி இன்னொரு அலி இருக்கிறாப்புல. அந்த அலி தான் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கில் கரீமால் பிஷார் செஞ்ச முஹம்மதுடைய வாப்பா அலி, முஹம்மது பின் அலி அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டாவது பிள்ளைக்கு பேரு அலின்னு வச்சாங்க மாஷா. சொல்றது புரியுதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு ஜாபிரே என்னுடைய இந்த பிள்ளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன என்னுடைய மாணிக்க திருமகனார் ஹுசைனுக்கு ஒரு ஹுசைனுக்கு புள்ள பிறக்கும். இந்த பிள்ளைக்கு பேர் அலி. அந்த பிள்ளைக்கு ஒரு புள்ள பிறக்கும். அந்த புள்ள பேரு முஹம்மது. அந்த முஹம்மது நீங்க காணுவீங்க. அந்த முஹம்மதுக்கு என் சலாத்தை நீங்க எத்தி வைங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கில் கரீமால் பிஷார செய்யறாங்க. இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன அவர்கள் சிறப்பாக கல்யாணம் முடிஞ்சு இமாம் ஹுசைனுடைய திரு மனைவி யாரு? ஈரானுடைய இளவரசி பிரின்சஸ். ஈரானுடைய இளவரசி பிரின்சஸ் மாஷா அல்லாஹ். அஹ்லுல் பைத் அத்ஹாருக்கும் ஈரானுக்கு உள்ள அந்த தாலுகாத் அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் என்ன இமாம் ஹுசைனுடைய 14வது வாரிசான இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய 14வது பத்ரு முனீரான ஹாஜா மொயினுத்தீன் மாஷா அல்லாஹ் என்ன மௌலிதுல் கரீமானது ஈரான்ல தான் மாஷா அல்லாஹ் சஞ்சர்ல சஞ்சர் ஷரீஃப்ல இஸ்ஃபான் ஸ்டேட்ல மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் பிறந்த பிள்ளைக்கு அலி அக்பர்னு பேர் வச்சாங்க இஸ்மு ஷரீஃப். அந்த அலி அக்பர் 19வது வயசு 19 வயசு வாலிப சிங்க மாஷா அல்லாஹ். கர்பலா ஷரீஃப்ல என்ன யசீதியாக்களை எதிர்த்து வரும்பொழுது அரிசிலிருந்து ஒரு சைஃப் ஒரு தல்வார் அரிசிலிருந்து என்ன 1000 கோடி சூரியனை விட பிரகாசிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாள் ஒரு சைஃப் வந்து என்ன பூமிக்கு இறங்கி வந்த மாதிரி வந்தாங்க மாஷா அல்லாஹ். என்ன பதூஷான சையதுனா அலி அக்பர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதுனா அலி அக்பர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கர்பலா ஷரீஃப்ல ஷஹீத் ஆயிட்டாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வஃபாது அலைனா البركات منه دهر الدهر. ஆமீன் ஆமீன். சையதுனா இமாம் அலி அக்பர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அடுத்து ஒரு புள்ள பிறந்துச்சு. அந்த புள்ள தான் மாஷா அல்லாஹ் என்ன அபு முஹம்மத். சையதுனா முஹம்மதுக்கு வாப்பாவாக போற புள்ள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கில் கரீமான் பிஷார செய்த ஹதரத் சையதுனா இமாம் அபு முஹம்மத் அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கர்பலா ஷரீஃப்ல இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தோடு இருந்தாங்க மாஷா அல்லாஹ். அப்ப வயசு உமர் ஷரீஃப் 13 வயசு 13 வயசு மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நஸபு தய்யிபா खाजा मोइनुद्दीन खाजा कुतुबुद्दीन खाजा फरीदुद्दीन खाजा निजामुद्दीन खाजा जलालुद्दीन मखदूम जहानियान जहान गश्त अल्लाह हुसैनी அன்வாருல் குதுசியாவும் இந்த உலகத்துல லுஹூர் ஆகணும். அதனால இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் என்ன பாதுகாத்து வச்சுட்டான். இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய கல்ப அத்ஹருல் கரீம்ல இருந்த எல்லா அஸ்ராரு தய்யிபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் குதுசியால இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத் நபவியால இருந்து ஹதரத்துல் அலியாக்கு வந்த எல்லா அஸ்ராரு தய்யிபாவையும் இமாம் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹசனைன் கரீமைனுக்கு அத்தா செஞ்சாங்க. அதுல மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கல்ப அத்ஹருல் கரீம்ல இருந்த எல்லா அஸ்ராரு அன்வாராத்
அத்தனை மாஷா அல்லாஹ் இமாம் அபு முஹம்மது அலி ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாமுடைய கல்புல் கரீமுல இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. எல்லாத்தையும் அங்க மாஷா அல்லாஹ் மாத்தி விட்டாங்க. அது கியாமத் நாள் வரையில உலகத்தில் இருக்கணும் அல்லவா? விளங்குதா? அதுல தானே விலாயத்து கிடைக்கும். அஹ்லுல் பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலேன் ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கால தான் எல்லா அவுலியாக்களுக்கும் விலாயத்து உண்டாகும் மாஷா. எல்லா அவுலியாக்களும் அஹ்லுல் பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் खासतन ஹசனைன் கரீமைனுடைய நாலேன் ஷரீஃபுடைய தஹத்துல சரண்டர் ஆகாம என்ன யாருக்கு விலாயத்து உண்டாகாது, யாருக்கு விலாயத்து உண்டாகாது. வல்லாஹி 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 வல்லாஹி. अब अल्हम्दुलिल्लाह सैयदना इमाम अबू मुहम्मद अली ज़ैनुल आबिदीन अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம் கர்பலா ஷரீஃபிலிருந்து என்ன மடங்கி வந்த பிறகு இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹசனைன் கரீமினுடைய உக்து தய்யிபாவான சையதுல் ஆலமீன் பில்ஆத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அமீருல் முஃமினீன் நஃப்ஸ முஹம்மது ஹுசைன் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருமை திரு மகளாராகிய சையதா ஸைனபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னின்று மாஷா அல்லாஹ் இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிக்காஹ் செஞ்சு வைக்கிறாங்க. யார? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய அருமை திருமகள். வாப்பாட காக்கா, பாப்பாட நான பெரியாப்பாட மகளை முடிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமகள் சையதா ஃபாத்திமா. சையதா ஃபாத்திமா இவங்களுக்கு பேர் தான் சையத் ஃபாத்திமத்து சுஹரான்னு பேர். சையதா ஃபாத்திமத்து சுஹரான்னு பேர் மாஷா. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமகள். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமகள் மாஷா அல்லாஹ் சையதா ஃபாத்திமத்து சுஹராவை இமாமுல் ஆலமீன் சையது சாஜிதீன் இமாம் அபு முஹம்மத் அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் நிக்காஹ் செய்றாங்க. அந்த முபாரக்கான நிக்காஹ்ல தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சார் ரலியல்லாஹு நாயகம் இஷாரத் கொடுத்தாங்க லிசான் ஹக்ல் கரீமால். ஜாபிரே, என் புள்ள அலியோட புள்ளைய நீங்க பாப்பீங்க, அந்த புள்ளைக்கு என் சலாத்தை சொல்லுங்கன்னு சொல்லி முஹம்மத், அந்த முஹம்மத் இந்த முபாரக்கான நிக்காஹ பந்தத்துல தான் பிறக்கிறாப்ல மாஷா. வாப்பா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள, உம்மா ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள. அல்லாஹு அக்பர், அல்லாஹு எவ்வளவு பெரிய ஹசனைன் கரீமைனுடைய அஸீமு ஷான் நூர் மாஷா. ஹசனைன் கரீமைனுடைய அஸீமு ஷான் நூர் ஷரீஃப் இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வாப்பாட வாப்பா இமாம் அலி மகாமுடைய திருமகனார் ரசூலுல்லாஹ் அவர்கள் திருநாமத்தை வச்சு சலாத்தையும் சொல்றதுக்கு ஒரு பிரபலமான சஹாபி, பாப்பாவும் சஹாபி மகனும் சஹாபி, அப்படி உள்ள சஹாபியை அப்பாயிண்ட் பண்ணி அந்த சஹாபிக்கு லாங் லைஃப் கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். அந்த பிள்ளைக்கு அந்த சஹாபிக்கு லாங் லைஃப் கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ். என்ன அந்த முபாரக்கான முஹம்மத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாப்பா உம்மாவுடைய மர்தபத்துல் ஆலா என்ன? வாப்பா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள மாஷா அல்லாஹ். வாப்பா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள மாஷா அல்லாஹ். 3 பேர்கிட்ட படிச்சவங்க. யாரு? இமாம் அபு முஹம்மத் அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஸைனுல் ஆபிதீனுடைய முதல் உஸ்தாத் முகர்ரம் யாரு? முதல் உஸ்தாத் முகர்ரம் மாஷா அல்லாஹ். இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முதல் உஸ்தாத் முகர்ரம் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இரண்டாவது உஸ்தாத் முகர்ரம் இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூணாவது உஸ்தாத் முகர்ரம் அவர்கள் அருமை அபுல் கரீமான சுல்தானுல் ஆலமீன் சையது ஷுஹதாஇ சையதுனா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
அப்ப இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நிக்காஹ் ஷரீஃப், நிக்காஹ் பந்தம் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இங்கே முக்கியமான விஷயம், ஹுசைனி நசபு தையிபா இந்த ஒரு பரம்பரை தான் வருது. மாஷா அல்லாஹ் எல்லாரும் இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அவுலாதுகள் தான். மாஷா அல்லாஹ் ஹசனி நசபு ஷரீஃப் ரெண்டு வழி வருது. ஒன்னு ஹசனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு இமாம் ஸைத் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஸைத் அலைஹிஸ்ஸலாம், இமாம் ஸைத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் இமாம் ஹசன், இன்னொரு ஹசன். இந்த ஹசனுடைய திருமகள் தான் நம்முடைய இமாமான இமாம் ஷாஃபியுடைய முர்ஷிதா ஷைഖா தொய்யிபா சையதா நஃபீசத்து மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா وأفاض علينا البركات منها دهرتنا. சையதா நஃபீசத்து மிஸ்ரியாவுடைய வாப்பா ஹசன், சையத் ஹசன். அவங்களோட வாப்பா இமாம் ஸைத், சையதுனா இமாம் ஸைத். இமாம் ஸைதுடைய வாப்பா யாரு? அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். خير. அப்ப மாஷா அல்லாஹ் இங்க என்ன, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய நசபு தையிபா இந்த உலகம் பூரா பறந்து விரிந்து இருக்கிற எல்லா ஹுசைனி சாதாத்தீன்களும், எல்லா ஹுசைனி சாதாத்தீன்களும் இமாம் சஜ்ஜாத் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை தான். இமாம் சஜ்ஜாத் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரை. இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு மகன் ஸைத் உண்டு. இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மூத்த பிள்ளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சுட்டாங்க திருவாயால. முஹம்மதுடைய இளைய சகோதரர் மாஷா அல்லாஹ் அஸ்ஸகீர் ஸைத், மாஷா அல்லாஹ் ஸைத். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வ அலம் லிசானுல் ஹக்குல் கரீமால் நாயகம் பிஷார செய்றாங்கல்ல, அல் ஹஸன் வல் ஹுசைன் சய்யிதா ஷபாப் அஹ்லில் ஜன்னah வ அபூஹுமா கைரும் மின்ஹுமா. அல்லாஹு அக்பர். சிஹாசித்தால் ஹதீஸ் மாஷால் இப்னு மாஜா நாயகம் லிசான் ஹக்குல் கரீமால் என்ன பிஷார செய்றாங்க, ஹசனும் ஹுசைனும் சொர்க்கத்தில் உள்ள சொர்க்கவாதிகள் அத்தனை பேருக்கும் சையீது. மாஷா அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாலிபர்கள், சொர்க்கத்தில் யாரும் கிழவனே கிடையாது, ஓல்டு மேனே யாரும் கிடையாது, சொர்க்கத்தில் எல்லாம் யங்ஸ்டர் தான். அப்போ மொத்த சொர்க்கவாதிகளுக்கும் சர்தார் சையீத் எஜமான் யாரு, நாயகமார்கள் யாரு, ஹசனைன் கரீமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமால் பிஷார செய்துட்டு அடுத்து ஒரு அற்புதமான வாக்கியத்தை ரசூலுல்லாஹ் திருவிழமாறாங்க. அபூஹுமா கைரம் மின்ஹுமா. ஹசனைன் கரீமுடைய வாப்பா நாயகம் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஹசனைன் கரீமைனை விட மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரசூல் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா அபு துராப் அபுல் ஹசனைன் செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஆலமத் ஷரீஃபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன லிசானுல் ஹக்குல் கரீமால் அத பிஷாரத்து கொடுத்து பயான் செய்து ரசூலுல்லாஹ் ஆனந்த பரவசம் அடைகிறாங்க. மாஷா அல்லாஹ். அல் ஹசன் வல் ஹுசைன் சையதா ஷபாப் அஹ்லுல் ஜன்னah இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. மாஷா அல்லாஹ். அபூஹுமா கைரம் மின்ஹுமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹசனைன் கரீமைனை விட சொர்க்கத்துடைய மொத்த வாலிபர்களுக்கும் சர்தாரா இருக்கிற, எஜமானா இருக்கிற, நாயகமார்களா இருக்கிற ஹசனைன் கரீமனுடைய வாப்பா நாயகம் ஹசனைன் கரீமனை விட மாஷா அல்லாஹ் ரொம்ப விசேஷமானவங்க, மகா கௌரவம் மிக்கவர்கள் சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா லிசான் ஹக்குல் கரீமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாரத் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா அந்த அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை ஒருத்தன் எதிர்த்தான்னு சொன்னா
உருப்படுவானா? அவன் நாசமா போயிட்டான் அல்லவா அர்த்தம்? அவன் ஹலாக்கா போயிட்டான் அல்லவா அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஆளாகி போன துஷ்ட மிருகம் அவன் சொல்லி அல்லவா அதுக்கு மானா? அவனுக்கு யாரோ சப்போர்ட் பண்ணி போனான்னா அவன் உருப்படுவானா? அவனுக்கு துனியாலும் ஆகிறது என்ன? ஹலாக்கு தான், அழிவு தான், நாசம் தான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅலம் அஹ்ல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாத் குதுசியா நுஃபூஸ் அலியா உடைய அலீமு ஷான் இங்க நாயகம் நமக்கு பயான் செய்திருக்கிறார். மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்ல் பைத் அத்ஹாருடைய ஆதாக்களான பனு உமையாக்கள், இமாம் ஹாஷிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஜத்துல் கரீம் சையதுனா ஷைபத்துல் ஹம்த், அறியப்பட்ட பிரபலமான பேர் அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம், சொந்த பேர் ஷைபத்துல் ஹம்த். ஷைபத்துல் ஹம்த் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா சஹியுல் அஸ்கியாய் ஹாஷிம் அலைஹிஸ்ஸலாம். நாயகத்துடைய புனிதமான அஹ்லு ஷரீஃப்க்கு என்ன புனித குடும்பத்துக்கு பேரு அவங்க பேரு தானே பனு ஹாஷிம். இந்த ஹாஷிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமானால இருந்து என்ன பனு ஹாஷிமுக்கு பனு உமையாக்கும் பிரச்சனை உண்டு. பனு ஹாஷிம் பிரச்சனை பண்ணல, பனு உமையாக்கள் பனு ஹாஷிம் பேர்ல ஹசது கொண்டதுனால புகுது கொண்டு என்ன அதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தானோ. ஒரு கட்டத்துல மக்காவாசிகளே பனு உமையாக்களை ஷவுட்டிங் பண்ணும்போது எதிர்க்கும் போது மக்காவை அவனோ என்ன விட்டு வெளியேறி ஷாம்ல போய் உட்கார்ந்தான். யகூதிகளுடைய தொடர்புல அப்பயே போயிட்டானோ. அதனால தான் அவனோட வாரிசோனும் ஷாமையை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அவனோட முன்னோர்கள்லாம் எங்க போய் உட்கார்ந்தானோ அங்கேயே அவனும் போய் உட்கார்ந்துட்டான். அப்ப இந்த பனு ஹாஷிம்ல என்ன பனு உமையாக்கள் வாழையடி வாழையாக வாரிசு வாரிசாக பனு ஹாஷிமுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அலமத்து ஷரீஃபின் மீது ஹசதும் புகுதும் கொண்டு என்ன அதாவத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த அதாவத்துல தான் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் அமீருல் முஃமினீன் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கத்லுக்கு கிசாஸ்ங்கற பேரை வச்சுக்கிட்டு என்ன டிராமா போட்டது முஆவியா. அதுபோல என்ன இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஷஹாதத்துல இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விஷம் கொடுத்தது அமவியாக்கள், குறிப்பாக யஸீத் பின் முஆவியா. அதுபோல் மாஷா அல்லாஹ் இமாம் அலி மகாம் சுல்தானு ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய அஹ்லு தய்யிபீன்களை மாஷா அல்லாஹ் என்ன கத்ல் பண்ணது. இப்படி தொடர்ந்து இந்த அமவியாக்கள் அல்லாஹ்வுடைய லானத்துக்கு ஆளாகி போனோம். லானல்லாஹு அலைஹிம் அஜ்மஈன், லானல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அமவியாக்கள், இந்த அமவியாக்கள்ல மர்வான் லானல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய ரசூலை இவனை என்ன லானத் செஞ்சிருக்கிறான். இவனை இவன் அப்பனை மர்வானை அவன் வாப்பா ஹக்கமை. இந்த மர்வானுடைய மகன் அப்துல் மலிக், இந்த அப்துல் மலிக்குடைய மகன் வலீது. இந்த வலீது தான் இமாமுல் ஆலமீன் சையது சாஜிதீன் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு விஷம் கொடுத்தவன். இந்த வலீது தான் இமாம் சஜ்ஜாதுக்கு விஷம் பாய்சன் கொடுத்தவன். முள்ளு செடியில பூத்த ஒரு ரோஜா மலர் போல அமவியா இருந்தாலும் ஈமான்தாரியாக மூமினாக ஆதிலாக இருந்த ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ், ஏன்னா உமர் ரலியல்லாஹுடைய நிஸ்பத் அங்க இருக்குது, அந்த பரக்கத்து இருக்கும்ல. உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய உம்மா யாரு? உமர் ரலியல்லாஹுடைய பரம்பரை. உமர் ரலியல்லாஹுடைய புள்ள அஸ்லம் பின் உமர் இப்னு கத்தாபுடைய புள்ள. அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அப்துல் மலிக் அவன்ற மக்கள் எல்லாரும் என்ன
மூத்தா போகும்போது அவங்க கண்டாங்களாம். யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் கண்டாங்களாம். வசீலத்து நஜாத்ங்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டது விஷயம். இந்த அப்துல் மலிக் வலீத், அவனோட புள்ள சுலைமான், அவனோட பூரா மொத்த பேரும் மௌத்தா போய் தஃபன் செய்யும் போது கபருக்குள்ள மையத்தை வச்சா என்ன, ஃபேஸ முகத்தை கிபிலா பக்கம் திரும்பி வச்சா அது மறுபக்கம் திரும்பிடுவான், கிபிலா பக்கம் இருக்காது. ஃபவல்லி உஜூஹக்கும் ஷத்ருல் மஸ்ஜிதுல் ஹராம், அந்த பாகை அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. கல்புல ஈமான் இல்லையே. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? உல்டா ஆக்கி விட்டான். ஃபேஸ் என்ன ஆயிடும்? திரும்பிடும். அது மட்டுமல்ல, இமாம் சமர்கந்தியுடைய தஃப்சீர்ல இது வரும். வேற ஒரு சம்பவத்துல அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் வாரிசுல வந்த ஒரு செய்யதை இன்கார் பண்ணவனுடைய முகம் என்ன, கிபிலா திசைக்கு மாறி போயிடுச்சுன்னு இமாம் சமர்கந்துடைய தஃப்சீர்ல இது வரும். அப்பா அல்ஹம்துலில்லாஹ், அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாத குதுசியாவின் பேர்ல ஆதாக்கள் எவ்வளவு புகுது கொண்டான்னு சரிதான், எவ்வளவு அக்கிரமம் அவங்களுக்கு செஞ்சாலும் சரிதான். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் தபாரக வ தஆலா அன்னல் குவத்து லில்லாஹி ஜமீஆ, சர்வசக்தியும் அல்லாஹ்க்கல்லாஹ் உள்ளது. அந்த நாயன் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் ஜவாத குதுசியா நுஃபூஸ் ஆலியாவுடைய அலீம் ஷான் மராத்திபாத் மாலா அல்லாஹ் ஆலாவாக்கி அர்ஃபாவாக்கி வச்சிருக்கிறான். துனியாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார், அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஆளுக்கு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு உன்னதமான விசேஷத்தை ஹதரத்துல் இலாஹியால அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதன் காரணத்தினாலதான் என்ன, அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாரு முஹப்பத் வச்சு மௌத்தானாரோ அவன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் அவன் காமில் ஆயிட்டாங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மம்மாத ஹுப்ப ஆல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத முஸ்தக்மிலுல் ஈமான், மாத முஸ்தக்மிலுல் ஈமான். யார் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த குடும்பத்தார்கள் மீது முஹப்பத் வச்சு மௌத்தானாரோ அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய ஈமான்ல கமாலியத்தை பெற்ற நிலையில் ஹுஸ்னுல் ஹாத்திமாவோடு அவர் கரை சேர்ந்தார்ங்கிறாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அலீம் ஷான் மாஷா அல்லாஹ், இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாமுடைய அலுமத்து ஷரீஃப், அல்லாஹு அக்பர். இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கல்பு அத்ஹருல் அலீல் அலீமில் இருந்து எல்லா அன்வாருல் தஜல்லியாத்தும் இமாம் ஹுசைனுடைய கல்பு அத்ஹருல் கரீமில் இருந்து ஹுசைன் மின்னி வ அன மினல் ஹுசைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷார செஞ்சு ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத் ஷரீஃபுடைய கல்பு அத்ஹருல் கரீமில் இருந்து கல்பு நபவியால இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புல் ஹுசைனியாக்கு அத்தா செஞ்ச டிரான்ஸ்ஃபர் பண்ண எல்லா அன்வாருல் குதுசியாவும் வந்து சேர்ந்தது மாஷா அல்லாஹ் இமாம் அபு முஹம்மத் அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கல்பு அத்ஹருல் கரீம் தான் மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்திலும் மவத்தத்திலும் நம்மையும் நம்முடைய அஹலையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக குர்பானாகி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து ஷரீஃபில் கமாலியத்தை பெற்று லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய ஈமானுடைய எல்லா மராத்திபாத்துகளையும் நாம் பெற்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ரிதாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய இபாதுகள்ல முகர்ரபீன்களான முஹ்லஸீன்களுடைய ஜமாஅத்தில் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷாகான குலாமான குலாம்களாக நம்மையும் நம்முடைய அஹலையும் அதிமுஷான் அஹ்லுல் பைத் அத்ஹார் தௌலத்துல் அக்பர் காஜா மொய்னுத்தீன் சிஷ்தியுடைய பாபரகாத் ஆலாவை கொண்டு அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹ் சயூதீன அல்லாஹ் ஃபضله ورسوله لخمسة وتفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى
وابناهما والفاطمة لخمسة رتفي بها حر الوباء الحاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة رتفي بها حر الوباء الحاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة صل سلم يا رب الحسن والحسين على طه المدني صل سلم يا رب الحسن والحسين على طه المدني صل سلم يا رب الحسن والحسين على طه المدني مثل زين العابدين علي وابنه الباقي خير ولي والإمام صادق الحفيظ وعلي ذي أولى اليقين ربي فانفعنا ببركتهم واهدنا الحسنى بحرمتهم وأمتنا في طريقتهم ومعافاتهم من الفتن اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.